கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 145:18 வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். கர்த்தர் நம்ம நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்கிட்ட உண்மையா நம்ம நிஜமாவே கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அவர் சமீபமா இருக்கிறார் அப்படின்றதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஏன்னு சொன்னா ஒரு குட்டி கதையோட கூட உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சில நேரத்துல நம்ம எல்லாருமே போன் பண்றோம் இல்லைங்களா? நம்ம போன் பண்ணும்போது என்ன செய்வோம்? ஹலோ, எப்படி இருக்கீங்க, யார் பேசுறலாம் சொல்ல மாட்டோம். அங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நம்மள கவனிக்கிறாங்களான்னு கூட சொல்ல மாட்டோம். ஆனா நம்ம ஒரு அர்ஜென்ட்டா நமக்கு ஏதாவது தேவைன்னா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டு வச்சிருவோம். அதே மாதிரிதான் என்னாச்சுன்னா, ஒரு நண்பர் என்ன செஞ்சுன்னா அவர் போன் பண்றாரு. தன்னுடைய நண்பர் பீட்டருக்கு அவரு போன் பண்றாரு. அப்படி அவர் தொலைபேசியில அழைச்ச பொழுது அவர் எடுத்து பேசுறதுக்கு முன்பாக என்ன ஆயிடுச்சு, இவர் மெசேஜ் சொல்லிட்டு வச்சாச்சு. எந்த மெசேஜ் இவர் சொன்னார் அப்படின்னு சொன்னா, எனக்கு 5000 உடனே தேவைப்படுது, நீ எனக்கு அனுப்பிச்சு, எனக்கு என்ன செய், ஜிபே அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அவர் அடுத்ததா ஃபர்தரா எதுவும் கேட்கவும் முடியல. அவர் போனை எடுத்து கிளியரா கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா இவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, நம்ம நண்பனுக்கு சொல்லிட்டோம், ஜிபே வந்துடும் எப்படியும் அப்படின்னு சொல்லி நிம்மதியா தூங்க போனாரு. தூங்கிட்டு காலைல எழுந்துச்சு அவருடைய வாலெட்டை எடுத்து பாக்குறாரு. பார்த்தாரு, என்ன இல்லை, ஏதோ பணம் எதுவுமே கிரெடிட் ஆகல. அவருக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. என்னடா இவரு, நம்ம இவ்வளவு கூப்பிட்டு சொல்லியிருக்கோம், அவனை கூட நமக்கு அனுப்பலையே, இவெல்லாம் ஒரு நண்பனா அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறார். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அப்பதான் அவர் யோசிக்கிறார். நினைச்சு பாருங்க, நம்ம சொல்லுகிற காரியம் என்னன்ட்டே ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கேட்கல. அப்படி கேட்காம நீங்க உங்க அவசரத்துல நீங்க எதையோ ஒன்று சொல்லிட்டு வச்சுட்டீங்க, அந்த காரியம் நடக்கலாம், நமக்கு என்ன ஆகுது, கோவம் வருது. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கவனிக்க, ஆனா நம்ம தவிர நம்மளால அதை சரி செஞ்சுக்க முடியல. நம்ம மேல குற்றத்தில்ல, பழி யார் மேல போட்டுறோம், பாரு அவங்க நமக்கு செய்யல அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம சொன்னது கரெக்டா சொன்னோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய எதிரில பேசுறவங்க கிட்ட நம்ம தொலைபேசியில கரெக்டா சொன்னோமா அல்லது பேசணுமா அப்படின்றத அந்த மகன் தான் என்ன செஞ்சுக்கணும். இன்னொரு தடவை கூட என்ன செஞ்சிருக்கலாம், போன் பண்ணி, என்ன நண்பா, உனக்கு நேற்று ஒரு ரிக்வஸ்ட் கேட்டனே, அது பண்ணலையான்னு கேட்டா முடிஞ்சிருக்கும். ஆனா நம்ம எப்படி வச்சுக்கிறோம், குறையாக நினைச்சு அந்த உறவுகளை பிரித்து. ஆனா இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அதுவும் உண்மையா நீங்க கண்டிப்பா தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நோக்கி கூப்பிடுங்கன்னு சொன்னா, அவர் எப்படி இருக்கிறாரா, சமீபமா இருக்கிறார். அப்படி சமீபமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னாவே எனக்கு சாம்சன் ஞாபகம் தான் வரும். சிம்சன் என்ன செய்வாருன்னு சொன்னா, அவரை நோக்கி கடைசியா ஒரு விண்ணப்பத்தை கேட்பார். ஆண்டவரே, நான் விட்டு பின்வாங்கி போயிட்டேன், தவறா புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய காரியங்கள் பின்வாங்கி போயிட்டேன். நான் இப்ப யாரு, இந்த புறஜாதிகள் மத்தியில கண்கள் பிடுங்கப்பட்டவனாக, தலை சிறைச்சேதம், தலையில முடியெல்லாம் கட் பண்ணி அப்படி என்னுடைய பலன் எல்லாம் இல்லாதபடிக்கு இருக்கிறேன். ஆனா இப்ப அவருக்கு என்ன செய்யுது, மொட்டை அடிச்சாங்க, இப்ப அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் முடி வளர்ந்துருக்கு. ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறாரு, எனக்கு ஒரு விஷயம் மாத்திரம் கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நான் செய்றேன், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செஞ்சிடறேன், அழிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே ஆண்டவர் சமீபமா இருந்தார். அவர் உண்மையாய் கேட்டதுனால என்ன இருந்தாரு, ஆண்டவர் அவருக்கு சமீபமா இருந்தார். அவர் சமீபமா இருந்ததுனால என்ன செஞ்சாரு, அவர் உயிரோடு இருந்து அநேகரே ஆண்டவர் அவருக்கு நியமித்த காரியத்தை செய்ததை காட்டிலும் அவர் மரிக்கும் பொழுது அதே அநேகரை அவர் என்ன செஞ்சாரு, முறியடித்தார் அல்லது அவர்களை வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா, அவர் உண்மையாய் கேட்கும் பொழுது அவர் சமீபமா இருக்கார். ஏனோ தானோ, ஆண்டவரே எனக்கு டைம் இல்லை, எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு போனா அது வாழ்க்கை இல்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம முழங்கால் படிட்டு அவர்கிட்ட நம்ம தேவைகளை மன்றாட்டோட விண்ணப்பத்தோட சோஸ்திரத்தோட என்ன செய்யணுமா, தேவைகளை அவர்கிட்ட சொல்லணும். அப்படி நம்ம உண்மையா கேட்போம்னு சொன்னா அவர் என்ன செய்யறார், நமக்கு சமீபமா இருந்து நம்முடைய தேவைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வாஞ்சைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். அன்றைக்கு அந்த சாம்சனுக்கு செய்த தேவன், தாவீது கேட்ட பொழுது தாவீதுக்கு செய்த தேவன், அன்னாள் கேட்ட பொழுது அன்னாளுக்கு செய்த தேவன், நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே இருக்கலாம். சரிங்களா? மோசே கேட்கும் போது செய்த தேவன், ஆரோன் கேட்கும் போது செய்த தேவன், ஆபிரகாம் கேட்கும் போது செய்த, இத்தனை பேருக்கு நமக்கு என்னது இருக்கு, ரொம்ப சாட்சிகள்ல காரியங்கள் நமக்கு இருக்கு. அப்படி இருக்கிற தேவன், அவர்களை நேசித்த தேவன் உங்களை என்னையும்
நேசியாமல் இருப்பாரா? அல்லது நீங்களும் நானும் கூப்பிடும் போது அவர் நமக்கு சமீபமாய் வராமல் இருப்பாரா? ஆனால் ஒரே ஒரு காரியம்னா, உண்மையாய் கேட்பீங்க அல்லது உண்மையாய் தேடுவீங்கன்னு சொன்னா அவர் உங்களுக்கு சமீபமா இருக்கிறார். அப்படி சமீபமா இருக்கிற தேவனை நீங்க பற்றி கொள்வீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க. எப்படி ஆசீர்வாதம்? சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், ஏற்ற வெள்ளை ஏற்ற காரியங்களை தேவன் நமக்கு கிருபையாய் தருவார். அதுக்கு நம்ம தகுதியே இல்லாத இருந்தாலும் கூட அவர் கிருபை நிமித்தம் என்ன செய்வாரு? நமக்கு தருவார். அவருடைய இரக்கங்கள் நிமித்தம் நமக்கு அவர் தருவார். அவர் மிகுந்த கிருபை நிமித்தம் அவர் நம்மை மன்னிப்பார். நிறைய காரியங்கள் ஆண்டவரை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கணும்னு சொன்னா அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. அதுக்கு எவ்வளவு அகலம், ஆழம், உயரம் எதுவுமே நம்மளால என்ன செய்ய முடியாது, கணிக்க முடியாது. அப்பேற்பட்ட அன்பான கடவுளை நீங்க உண்மையா நோக்கி கூப்பிடுங்கன்னு சொன்னா அவர் உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்து இதை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், இதில் வாழுங்கள், சந்தோஷமா இருங்கள், பழுகி பெருகுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே ஆதியிலே நீர் கொடுத்த அந்த கட்டளையின்படி தொடர்ந்து எப்படி எங்களை பாதுகாத்து வருகிறீர். அன்னைக்கு சொன்னது போல ஆண்டவரே நீர் இந்நாள் வரைக்கும் எங்களை தொடர்ந்து பாதுகாத்து வருகிறீர். அன்றைக்கு ஆதாமுடைய நாசியிலே ஊதின அந்த சுவாசத்தை நிறுத்தாதபடிக்கு உங்களுடைய சுவாசம் இன்று வரைக்கும் எங்களை ஜீவனுள்ள ஒரு தேசத்துல வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. நாங்கள் பாவிகள் கர்த்தாவே, ஆனாலும் கூட நாங்கள் உண்மையாயுமை கூப்பிடும் பொழுது அல்லது உண்மையாயுமை தேடும் பொழுது இது எங்களுக்கு சமீபமாய் இருக்கு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. அநேக வேலைகளை ஆண்டவரே எங்களுக்கு சமீபமாய் இருந்திருக்கிறீர் சாமி. அதை நாங்கள் சாட்சிகளாக அநேகருக்கு சொல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிற ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரே அதனுடைய கிருபை என்பதை நாங்கள் உணர்வோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே மனபாரத்தோடு வேதனையோடு பண பிரச்சனை இருக்கிறது, எதிர்காலத்தில் இந்த காரியங்கள் நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளையை நீங்களே ஆண்டவரே உண்மையாய்மை தேடுவாரான்னு சொன்னார். அவளை நீங்க தொட்டு அவளை ஆசீர்வாதத்தோடைய தேவைகளை சந்தித்தல் வேண்டுமாய் கெஞ்சம் கொண்டாடுகிறோம். தனிமையா இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் அந்த பிள்ளைகளோடு கூட கிருபை இருக்கட்டும், அவளுக்கு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருங்க. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தல்லுங்க சாமி. தொடர்ந்து உங்கள் அன்பில நாங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. பாவிலாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. இங்கே ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தல் வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.